ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாலிசாரா யூடியூப் சேனல். இது வந்து நாங்கள் ஊருக்கு போயிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான். ஸோ சாயங்காலமாக குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டு சாமியை ரொம்ப நாள் ஆச்சுன்னு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் தூங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு மார்னிங் எழுந்திரிச்சி வாசல்லாம் கூட்டி கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு டிஃபின் தோசை பண்ணியிருந்துச்சு பிருந்தா. ஸோ அது சாப்பிட்டுட்டு பசங்க ரெண்டும் விளாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். மேரேஜ் இருந்துச்சு பக்கத்தில் ரிலேஷன்ஸு. ஸோ அதுக்கு தான் கிளம்பியிருக்கோம். ஸோ என்னோட சேர்ந்து பிருந்தாவோட மகளும் காசினியும் தான் கிளம்பி இருந்துருது. நான் ஆக்சுவலாக நினச்சி பார்க்கல அது கிளம்பி வரும்னு சொல்லி. ஸோ நான் சாரா அப்பா காசினி 3 பேரும் கிளம்பிட்டோம். ஸோ ஊரில் தான் பக்கத்தில் தான். ஸோ இதுதான் அந்த மண்டபம். ஸோ ரிலேஷன் தான். ஸோ சாப்பாடெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லி கிளம்பி சாப்பிட உட்காந்தா பார்த்திங்கன்னா காசினி சாப்பிட்டுக்கிட்டே தூக்கம் வந்துருச்சு போல இருக்குது. ஸோ தூங்கிக்கிட்டே இருக்கான். ஸோ அந்த வீடியோ கொஞ்சமாக எடுத்துவோம். அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சோடனே மொய்யெல்லாம் எழுதிட்டு சந்தன குங்குமத்தை எடுத்துக்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் எங்கள் ஹஸ்பண்டோட ஃபுல்லாக சைல்ட்ஹுட் ஸ்டோரி எல்லாம் சொல்லிக்கிட்டு ஸ்கூலு எல்லாம் காமிச்சிக்கிட்டு அவங்க என்ன சேட்டெல்லாம் பண்ணாங்க, இங்கெல்லாம் ஆடினாங்கிறது காமிச்சிக்கிட்டே வந்தார். ஸோ அட்லாஸ்ட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காசினி வெயிலாக இருக்கும் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அவங்க மாமாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணதான். ஸோ அந்த சீனை தான் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறமா பப்பாளியை வெட்டி சாப்பிட்டுருந்தோம். இதுவும் ஊரில் இருக்கிற பப்பாளி டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நார்த்தங்காயும் கொடுத்துருந்தாங்க. இது எங்கள் வீட்டு மரத்தது நார்த்தங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பல நார்த்தங்காய் மரம் அது வெட்டியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி பிரவீன் கேக் கொண்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.